ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் எம்ஆர். ஆக்சுவலி இப்போ நம்ம 2026 இருக்கோம்ல. எவ்வளோ ஸ்பீடான வேர்ல்டு. கையில் மொபைல் ஒரு சின்ன கிளிக் பண்ணால் 5 மினிட்ஸில் டெலிவரி, 10 மினிட்ஸில் டெலிவரி. வா, வாட்டர் ஸ்பீட். எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஆனால் வேலை ரொம்ப ஷாக்கான விஷயம் இல்லை. இப்போ வேறு 2026 எலெக்ஷன் வேறு வரப்போகுது. நிறைய இளைஞர்கள் எதிர்பார்ப்போட இவங்க வந்தால் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தருவாங்களா, அவங்க வந்தால் வாங்கி தருவாங்களா. நான் பர்சனலாக ஒன்று சொல்லணுன்னா, யார் வந்தாலும் உங்களுக்கு வேலை வாங்கி தருவாங்கன்னு நம்பாதீங்க. உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். இப்போது இன்ஜினியரிங்கில் படித்தவங்கெல்லாம் ஐடிக்கு வராங்க. அப்போ ஐடியில் படித்தவங்கெல்லாம் சரி, ஆர்ட்ஸில் படித்தவங்கலாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இல்லை. ஆக்சுவலி நானும் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் என்னோடய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வேலை தேடி அலைஞ்சது தெரிஞ்சது என் கண் முன்னாடி இன்னமும் வந்துட்டு போகுது. என்ன ஒரு ஜேர்னி. என்னோடய ஜேர்னியும் படமாக எடுக்கலாம்யா. இங்கே எல்லாருமே ஒவ்வொரு ஹீரோ தான். அந்த வேலை தேடி அலைகிற ஒரு ஜேர்னி இருக்கேப்பா, வாட்டர் ஜேர்னி. இங்கே எல்லாமே ஈஸியாக கிடச்சிடுது. ஆனால் வேலை இன்னமும் திண்டாட்டமாக தான் இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த ஜாப் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உள்ளே போக போகிறோம். ஆமாம், நானும் ஒரு ஜாப் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பேர் வேறு எதுவும் இல்லை, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இது ஐடியை விட க்ரோத்தில் உள்ள நம்பர் 1 ஃபீல்டு இந்த மார்க்கெட். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், டெரிட்டரி மேனேஜர், தென் பிஸ்னஸ் ஹெட் எல்லாமே ஒரே ரோல் தான். நேம் மட்டும் வேறு வேறு. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி அதை கூப்பிடுவாங்க. இப்போது மெடிக்கல் ரெப் எப்படி ஆகிறது, என்ன எலிஜிபிலிட்டின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்ப்போம். இப்போது மெடிக்கல் ரெப் ஆகிறதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும்னா பிஃபார்ம், டிஃபார்ம், பிஎஸ்சி சயின்ஸ், தென் எம்எஸ்சி. ஓகே, இப்போது மற்ற டிகிரி உள்ளவங்க வேலை வாங்க முடியாதுன்னு கேட்குறீங்களா? ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் வேலை உண்டு. இப்போது பிஃபார்ம், டிஃபார்ம்லாம், பிஎஸ்சிலாம் படித்தவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் ஈஸியாக ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போக முடியும். இப்போ இந்த டிகிரி நான் சயின்ஸ் டிகிரி பீப்புளெலாம் போக முடியாதா எம்என்சி கம்பெனின்னு கேட்குறீங்களா? அவங்களாலையும் போக முடியும். பட் ஃபியூ கம்பெனிஸ் மட்டும் எடுத்துக்க ரெடியாக இருக்காங்க. லைக் அரிஸ்டோ, அந்த மாதிரி ஃபியூ கம்பெனிஸ். இப்போ அரிஸ்டோன்னா அது ஒன்றும் சின்ன கம்பெனி இல்லைங்க, அதுவும் டாப் மார்க்கெட்டில் உள்ள கம்பெனி தான். இப்போது சன்ஃபார்மா, கெடிலா, அண்ட் தென் மேன்கைண்ட், இந்த மாதிரி உள்ள டாப் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே பிஃபார்ம், டிஃபார்ம் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 1 or 2 years கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நான் சயின்ஸ் டிகிரி பீப்புள் நான் சொல்கிறேன், அவங்க ஆஸ் ஏ ஃப்ரெஷராக எங்கே வேக்கன்ட் இருக்கோ அங்கே ட்ரை பண்ணி ஜாப் வாங்கிட்டு நீங்கள் 1 or 2 years கெயின் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அதுக்கப்புறம் சன்ஃபார்மா, கேடிலா, மேன்கைண்ட், வாட் எவர் நீங்கள் போக முடியும். இப்போ ஏஜ் க்ரைட்டீரியான்னு பார்த்தா எம்என்சி கம்பெனி, இப்போது சன்ஃபார்மா, மேன்கைண்டு, இந்த மாதிரி சில கம்பெனிஸுக்கெலாம் ஏஜ் லிமிட் இருக்குது. 26 years, 27 years அந்த மாதிரி. இப்போது சில கம்பெனிஸில் 31 years வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. லைக் லாய்டு, இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் இன்னமும் 31 years வரைக்கும் அசிய ஃப்ரெஷராக எடுக்கிறாங்க. இப்போது சேலரி, இவன் ஸ்டார்டிங்லேயே சொன்னானே ஐடிக்கு ஈக்குவல் இல்லை, ஐடி விட அதிகமாக. அப்படி என்ன ஐடியை விட அதிகமானு கேட்குறீங்களா? ஆனுவல் சிடிசி எஸ்ஏ ஃப்ரெஷருக்கு 3 to 3.6 வரைக்கும் தராங்க. இப்போ வேறு சன்ஃபார்மாவில் 3.75 ஏற்றிட்டதா நியூஸ் வேறு வருது. இது நார்மல் பேக்கேஜ் தானேன்றீங்களா? இப்போது நீங்கள் எஸ்ஏ ஃப்ரெஷ்ஷாக சேர்றது க்ரோத் கிடையாது.
அதுக்கப்புறம் நீங்கள் கம்மிங் டேஸில் எவ்வளோ ஹைக் கிடைக்குது, க்ரோத் இருக்குது, அதை வச்சு தான் அந்த ஃபீல்டு நம்பர் 1 ஃபீல்டா இல்லை என்னன்னு முடிவு பண்ணுறது. இப்போது நீங்கள் ஆனுவல் சிடிசி வந்து ஆஸ் ஏ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரெஷருக்கு வந்து 3 lakh to 3.6 lakh ஆனுவல் சிடிசி. இதில் வந்து மந்த்லி டேக் ஹோம் வந்து 21K to 26K கையில் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். இது இல்லாமல் பிஎஃப் அமௌண்ட்டு அதுவும் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டே வரும் மந்த்லி. இப்போ பிஎஃப்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட உண்டு. அது உங்களுக்கு தனியாக அதுவும் ப்ளஸ் போனஸாக பேக்கில் வந்து ஆட் ஆகிட்டு வரும். இப்போ நிறைய கவர்மெண்ட் ஜாப்லேயே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம்லாம் சில ஜாப்பில் வந்து இல்லை. பட் இதில் அப்படி இல்லை. நீங்கள் எந்த கம்பெனி சேர்ந்தாலும் இந்த ரூலுக்கு உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸும் பெனிஃபிட்ஸும் உண்டு. 3 to 10 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போது கிளைம் பண்ணிக்க முடியும்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போது நீங்கள் அன்மேரிடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு, உங்கள் அம்மா, உங்கள் அப்பாவுக்கு 3 பேருக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் மேரிட்னா நீங்கள் ஒய்ஃப், உங்கள் பையன் ஆர் பொண்ணு அவங்களுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் அடிஷ்னலி மந்த்லி அலோன்ஸ் வேறு 11K to 15K. இது சேலரி இல்லாமல் மந்த்லி தனியாக வரும். சரி, இவ்வளோதானா? இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இன்னும் முடியலங்க. இன்சென்டிவ்ஸ், குவார்ட்டர்லி இன்சென்டிவ், ப்ராடக்ட் இன்சென்டிவ், ஆனுவல் இன்சென்டிவ், அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாரின் ட்ரிப். அது என்ன ஃபாரின் ட்ரிப்புன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வாங்க குவார்ட்டர் இன்சென்டிவ் போயிடலாம். இந்த குவார்ட்டர்லி இன்சென்டிவ்ங்கிறது 3 months ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். லைக் ஒரு 50 to 80K வரைக்கும். ப்ராடக்ட் இன்சென்டிவும் குவார்ட்ரு ஒன்ஸும் வரும், இயர்லி ஒன்ஸும் வரும். அதுவும் வந்து தனியாக ஆட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இந்த ஆனுவல் இன்சென்டிவ்ங்கிறது ஒய்டிடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் டார்கெட் அச்சீவ்மெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கும். இதெல்லாம் அது எப்படி பெரிய கம்பெனிலாம் வந்து டார்கெட் அதிகமாக்கி அச்சீவ் பண்ண விட மாட்டாங்க, இன்சென்டிவ்லாம் வாங்க மாட்டாங்க. நோவே. ப்ராக்டிக்கலாக இது ப்ரெசண்டில் நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். குவார்ட்டர்லி இன்சென்டிவ், ப்ராடக்ட் இன்சென்டிவ், ஒய்டிடி ஆனுவல் இன்சென்டிவ் வாங்கிட்டு தான் இருக்கும். நல்ல கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து கோவொர்க்கர்ஸ்க்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களும் இன்சென்டிவ் வாங்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. இங்கே கம்பெனி சூஸ் பண்ணுறதுல இருக்குது. இங்கே நிறைய நல்ல கம்பெனியும் இருக்குது. நல்ல கம்பெனிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வேக்கண்ட் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்டர்வியூ, இந்த மெடிக்கல் ரெப்பின் இன்டர்வியூ, இதெல்லாம் எப்படி நாங்கள் கிராக் பண்ணி உள்ளே வர்றது, இந்த டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். அப்கமிங் வீடியோஸில் அதுவும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போது இயர்லி ஒன்ஸ் ஃபாரின் ட்ரிப், இப்போ வந்து ஒய்டிடியை வந்து நீங்கள் இன்கேஸ் 100% பண்ணிட்டீங்க, 102 பண்ணிட்டீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஃபாரின் ட்ரிப்புக்கு எலிஜிபிளாக இருக்கும். உங்கள் டீம் மட்டும், உங்களோட கலீக்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 105, 110 அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வித் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃப், அந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். என்னடா அது ஃபாரின் ட்ரிப்புன்னா இங்கே பக்கத்தில் ஏதாவது நியர்பை உள்ள ஏரியா கூட்டு போயிட்டு வந்துடுவாங்க. நோவே. ஹைலி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத பிளேஸாக பார்த்து கூப்பிட்டு போவாங்க. இது எல்லாமே கம்பெனியோட செலவில். உங்கள் டிக்கெட் சார்ஜஸ்லேருந்து, நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுலேருந்து, பார்ட்டிலேருந்து, சுற்றி பார்க்குறதுலேருந்து. இப்போது ரீசெண்டாக நாங்கள் வந்து வியட்நாம் போயிட்டு வந்தோம். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் டார்கெட் அச்சீவ்மெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க, இதெல்லாம் வாங்கணும், உங்கள் ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். இப்போது ஐடி லெவலில் கூட இங்கே ப்ரெஷர் இருக்காது. இப்போது சரி ஓகே,
இதெல்லாம் ஓகே. க்ரோத்துன்னு ஒன்று சொன்னீங்க தம்பி, அது என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான். இப்போது ரீசெண்டாக நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஐடியில் வந்து திடீர்னு லே ஆஃப் பண்ணுறாங்க, வேலையை விட்டு தூக்குறாங்க. ஹைக்லாம் வந்து 2%, 5%, மேக்ஸிமமே 10% தான் இயர்லி ஒன்ஸ் போடுறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் ட்ரூ. பட் இங்கே ஹைக்குக்கெலாம் நோ வே, பிலோ 20 சான்சஸே இல்லை. இப்போ நீங்கள் ஆஸ் ஏ ஃப்ரெஷராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் 6 months ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் அந்த ஆஃப்டர் 6 monthே உங்களுக்கு ஒரு ஹைக் வரும். இப்போ லைக் நீங்கள் 3.60 இருக்கீங்கன்னு வைங்க. இப்போது 50K மினிமம் 50K வந்து உங்களோட சிடிஸில் ஆட் பண்ணுவாங்க 6 month கன்ஃபர்மேஷனில். அப்போ வந்து நீங்கள் அதோட சிடிஸில் ஆட் ஆச்சுன்னா நீங்கள் 3.6 இருக்கீங்கன்னா ப்ளஸ் 50K மினிமம் சொல்கிறாங்க. 50K ஆட் பண்ணாங்கன்னா 4.10 வந்துடும். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து உடனே, ஏன்னா 1 year கம்ப்ளீஷன் வரும் இல்லையா, நீங்கள் சேர்ந்து 1 year கம்ப்ளீஷன் வரும். அதுக்கு வந்து ஒரு ஹைக் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இயர்லி ஒன்ஸ்னு நீங்கள் ஹைக் வாங்கிட்டு இருப்பீங்க. 20 to 40% வரைக்கும் ஹைக் போடுறாங்க. இதுவும் ஆல்சோ வந்து ஹைக் எப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டார்கெட் அச்சீவ்மெண்ட்ஸ். பட் பிலோ 20 சான்சஸே இல்லை. நீங்கள் அச்சீவ்மெண்ட்லேயே இல்லைனா கூட இன்னும் நிறைய கம்பெனி 25, 30 போட்டுட்டு தான் இருக்காங்க. 30% நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 4 இருக்கீங்கன்னா இப்போது 4 lakh per annum இருக்கீங்கன்னா அதில் 30% எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை அடிஷ்னலாக ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் மூவ் ஆகுவீங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி டேக் ஹோம், பிஎஃப் எல்லாமே வரும் உங்களுக்கு. இப்போது சரி, இதில் என்ன இப்படியே போயிட்டு இருந்தா இப்போ நான் நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுன்னு கேட்குறீங்களா? ப்ரொமோஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஏஎஸ்எம், ஆர்எஸ்எம், ZSM, NSM, ஏவிபி, விபி, சிஇஓ இது எல்லாமே நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் இவங்க ரோல் என்னென்ன, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும், இதெல்லாம் நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் சொல்கிறோம். அப்டேட்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போது ஏஎஸ்எம்னா என்னென்னு கேட்குறீங்களா? இப்போது நீங்கள் வந்து மேனேஜர்ஸ், டீம் லீடர் இருக்காங்களா, அவங்க தான் ஏஎஸ்எம். இப்போது டீம் லீடர்ஸுக்கும் ஒரு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க ஆர்எஸ்எம். இப்போது வந்து ஒரு ஏஎஸ்எம் வந்து ஏஎஸ்எம் கீழே ஒரு 4 மெடிக்கல் ரெப் இருப்பாங்க, அவங்கள கண்காணிக்கிறது. அந்த ஏஎஸ்எம்க்கு மேலே ஒரு ஆர்எஸ்எம், அந்த ஆர்எஸ்எம் கீழே 4 இல்லைனா 3 ஏஎஸ்எம்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து ZSMனா ஹோல் இந்தியாவில் 3 states கவர் பண்ணுறவங்க ZSM. ஆர்எஸ்எம்ங்கிறவங்க ஒரு ஸ்டேட் கவர் பண்ணுறவங்க. ஏஎஸ்எம்ங்கிறது டெரிட்டரி கவர் பண்ணுறவங்க ஏஎஸ்எம். இப்போ NSMனா கரெக்டு தான் நீங்கள் நினச்சது, ஹோல் இந்தியா கவர் பண்ணுறவங்க. இப்போது NSMோட சிடிசி எவ்வளோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஒரு 50L இருந்து 60 to 70L வரைக்கும் இருக்கும். 70 lakh per annum, 50L to 70L per annum இருக்கும். NSM ஓகே, வெயிட். அப்போது ஏவிபி, வைஸ் பிரசிடெண்ட்டு, சிஇஓ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும்? ஜஸ்ட் இமேஜினேஷன். நீங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்க, ஆனஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் வரும், அதை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்கும் வரும்னா உங்களுக்கு கரெக்டான ஜாப் இது தான். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எம்ஆர்னா என்ன, அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அது நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கம்பெனிஸ் வந்து இப்போது கம்பெனிஸில் வேக்கண்ட் இருக்குது, இது எப்படி நாங்கள் கிராக் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி டவுட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.